வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பங்கு சந்தையில் யாரெல்லாம் முதலீடு செய்யலாம், எவ்வளோ முதலீடு செய்யலாங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். பங்கு சந்தையில் யாரெல்லாம் முதலீடு செய்யலாம், பங்கு சந்தையில் சேமிக்க நினைக்கிற அனைவருமே முதலீடு செய்யலாம். இவர்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாரும் முதலீடு செய்யலாம். எவ்வளோ முதலீடு செய்யலாம்? நம்ம சேமிக்கிற பணத்தில் ஒரு 10%லேருந்து 20%, இல்லை அதிகபட்சம் 25% முதலீடு செய்கிறது சிறந்தது. நீங்கள் எடுத்ததுமே நீங்கள் சேமிக்கிற அவ்வளோ பணத்தையும் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நாளைக்கு ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிட்டா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் என்றைக்குமே புதுசாக ஒரு இதை ஆரம்பிக்கும் போது, தொழிலையோ புதுசாக ஒரு சிறுக சிறுக ஆரம்பிக்கிறது பெஸ்ட்டு. ஆனால் நீங்கள் சேமிக்கிற பணத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு பண்ணுங்கள். உதாரணத்துக்கு மாதம் 3000 4000 சேமிக்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா, ஒரு 500 இல்லை ஒரு 400 300 இந்த மாதிரி இதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டில். போக போக உங்கள் சேமிக்கு தந்தாப்பில் அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்கள் அனுபவத்துக்கு தந்தாப்பில் போக போக நீங்கள் அதுக்கப்புறம் அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 100 கூட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் பேசிக்காக ஒரு 500 ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு டீசெண்டான அமௌண்ட்டாக இருக்கும். அதிகபட்சமாக நீங்கள் பல 1000 கோடி வரைக்கும் போடலாம். அதுக்கு ஒரு லிமிட்டே இல்லைன்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிறுக சிறுக ஆரம்பிக்கிறது சிறந்தது. அதே மாதிரி எந்த மாதிரி பணத்தை விடாது, சேமிப்பு பணத்தை தான் முதல்ல முக்கியமாக போடணும். சேமித்ததில் குறிப்பிட்ட ஒரு பங்கை ஒரு 15லேருந்து 20 இல்லை 10, அது உங்கள் சேமிப்போட அமௌண்ட்டை பொறுத்து இருக்குது. சின்ன அமௌண்ட்டுனா ஒரு 20% வரைக்கும் போடலாம். பெரிய அமௌண்ட்டுங்கும் போது ஒரு 10% கூட போடுங்க போதும். போட்டு முதல்ல ஒரு வருஷம் ஷேர் மார்க்கெட் எப்படி போகுது, என்ன நடக்குது, என்னென்ன ஷேர்ஸு, எப்படியோட வேல்யூஸ் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அனுபவம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதுதான் ஒரு சிறந்த முறையாகவும் இருக்கும். இக்காரணம் கொண்டும் ஷேர் மார்க்கெட்டில் கடன் வாங்கியோ இல்லை பிற தேவைக்காக வைத்த பணத்தையும் எடுத்து பயன்படுத்தினாங்க. கண்டிப்பாக கடன் வாங்கி போடவே கூடாது. இன்னொன்று, நீங்கள் எதுக்காவது ஒரு பெரிய தேவைக்கு, ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு, இல்லை குழந்தைங்க படிப்புக்கு, இல்லை கல்யாணத்துக்கு, இல்லை ஒரு வீடு இப்படி நீங்கள் ஆல்ரெடி சேமிச்சு வச்சுருக்க ஒரு பணத்தை அதில் எடுத்து மொத்தமாக போட்டுறாதீங்க. அது ரொம்ப பெரிய தப்பாகவும் மாறலாம். சில நேரம் ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிட்டுனா உங்களுக்கு நீங்கள் போட்ட பணம் வீணாக கூட போகலாம். அதனால் அந்த மாதிரி பணத்தை என்றைக்குமே இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சர்ப்ளஸ் அமௌண்ட்டு மணின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு தேவைக்கு மிஞ்சிய ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் இதில் போடுங்க. மற்றதை வேறு சேமிப்பில் கொஞ்சம் நாளைக்கு போட்டு வைங்க. எப்போ உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி நல்லா டீட்டெயில் தெரியுது, நல்லா இன்கம் வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி டைமில் மட்டும் நீங்கள் அந்த பணத்தை இதில் பயன்படுத்துங்க. அதுதான் ஒரு சிறந்த முறையாக இருக்கும். எக்காரணம் கொண்டும் கடன் மட்டும் வாங்கி போட்டுறாதீங்க. அதேமாதிரி வேறு தேவைக்காக வச்சுருந்தா பணத்தை இதில் போட்டுறாதீங்க. 4 நாள் போட்டு திரும்ப எடுத்துடலான்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா 4 நாளுக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம். அது டவுனாக கூட போயிடலாம் ஷேர் மார்க்கெட்டு. அதனால் அந்த மாதிரி பணத்தை இதில் முதலீடு பண்ணாதீங்க. அனுபவத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட சேவிங்ஸ்லேருந்து அந்த பர்சன்டேஜை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ இன்கம் ரிட்டர்ன் கிடைக்கும்? ஆரம்பத்தில் ஒரு 1 இயருக்கு உங்களுக்கு கிடைக்குங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா உங்களுக்கு அனுபவம் தான் வரும். அதுக்கப்புறம் போக போக அனுபவத்தை பார்த்து உங்களுக்கு 15%, 20%, 25%, 30, 40, 50, 60 இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயர்லி சொல்கிறேன்னா. இது போக 100%, 150, 1000% சொல்லுவாங்க. பட் அதுக்கெலாம் அவங்க பண்ணுற ஆப்ஷன் ட்ரேடிங் இந்த மாதிரி இதில் தான் மோஸ்ட்லி இது மாதிரி நடக்கும். நார்மலாக நான் சொல்கிறது சிம்பிளி ட்ரேடிங், டெலிவரி, கேஷ் மார்க்கெட்டை சொல்லுவாங்க. பணத்தை கொடுத்து வாங்குறது, எந்த ஒரு கடனோ வாங்காமல் இருக்கிற பணத்துக்கு ஷேரை வாங்குறது. இந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு மார்ஜின் கம்மியாக இருக்கும், ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும். நீங்கள் ஓவர் நைட்டில் சம்பாதிக்க முடியாது, ஓவர் நைட்டில் லாஸ் பண்ணவும் முடியாது. பட் இதை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கு கம்மி, ரிவார்டு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த பணம் நீங்கள் ஷேரை, ஒரு நல்ல கம்பெனி ஷேரை குறிப்பிட்ட இதுக்கு அவங்க வாங்கி வச்சிட்டிங்கன்னா, கேஷில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நிர்பந்தமும் இருக்காது. நாளைக்கே விற்கணுங்கிற ஒரு நிர்பந்தம், இல்லை நாளை கழிச்சு விற்கணுங்கிற நிர்பந்தம் கிடையாது. உங்களுக்கு என்றைக்கு விற்க தோணுதோ, என்றைக்கு லாபமாக இருக்கோ, என்றைக்கு அந்த லாபம் போதுமானது இருக்கோ, அன்றைக்கி நீங்கள் அதை விற்றுட்டு அந்த மார்க்கெட்லேருந்து வெளியே வந்துடலாம். பட் மற்றவங்க சொல்கிறது ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிர்பந்தம் இருக்கும். மோஸ்ட்லி லாபமும் இருக்குது, அதேமாதிரி நஷ்டமும் இருக்குது. அதில் லாபத்துக்கு ஈக்குவலாக சில ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நஷ்டம் கம்மியாக இருக்கும், லாபம் கூட இருக்கும். பட் இன்ட்ராடேயில் ரெண்டுமே சமமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி இதை ட்ரேடிங்கை பற்றி நம்ம சேனலில் இன்றைக்கி பேச போகிறது இல்லை. ஏன்னா அதுக்கெலாம் டெக்னிக்கலாக அது இதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த இதை டென்ஷனே வேண்டாம். நமக்கு தேவை சிம்பிளாக பணத்தை போடணும். ஷேர் மார்க்கெட் குடித்தா பணத்தை விற்றுட்டு வெளியே வந்துடணும். நம்ம ஷேர் மார்க்கெட் புலியும் கிடையாது, சிங்கமும் கிடையாது. நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்டர், அவ்வளோதான். இன்வெஸ்டருக்கு இவ்வளோ தெரிஞ்சால் போதும். கம்பெனி நல்ல கம்பெனியாக, ஷேரோட வேல்யூ என்ன இருக்குது, அண்டர் எஸ்டிமேட் வேல்யூவா, ஓவர் வேல்யூவா, இதை கொஞ்சம் போக நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அதை தெரிஞ்சுட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. மற்றபடி அதிகமாக லாபத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிற பணத்தை விடுற கதை நம்மளுக்கு பிடிக்காது. நமக்கு தெரிஞ்சது போடணும், என்றைக்கு லாபம் வருதோ அன்றைக்கி விற்கணும்.
நஷ்டமாக இருக்கா வெயிட் பண்ணி பார்க்கணும். கம்பெனி நல்ல கம்பெனினா வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும், குறையிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதனால் நல்ல கம்பெனியை பார்த்து நல்ல ஷேராக பார்த்து வாங்கினீங்கன்னா இயர்லி 22, 25, 30 அது உங்கள் அந்த மார்க்கெட்டை பொறுத்து, சுச்சுவேஷனை பொறுத்து, மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து, நீங்கள் உங்களோட அனுபவத்தை பொறுத்து, நீங்கள் விளையாடுறதை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும். பட் மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியோட டபுளாக தான் எனக்கு கிடைக்கும் மோஸ்ட்லி, நீங்கள் ஓரளவுக்கு அனுபவசாலி ஆகிட்டீங்கன்னா. ஆனால் ஒரு சிறந்த முதலீடு, மற்ற முதலீடு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரிட்டர்ன் அதிகமாக கொடுக்குற முதலீடு. நீங்கள் பேங்க்கில் எஃப்டியில் இதெல்லாம் போட வேண்டாம்னு சொல்ல, அதில் போடுங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இதில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு இது அனுபவம் எப்படி இருக்குன்னு. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மேற்கொண்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆயிருங்க. அவ்வளோதான். இந்தியாவின் நம்பர் 1 டிஸ்கவுண்ட் ஸ்டாக் புரோக்கர் ஜீரோதில் உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.